ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். ரவை வச்சு கேசரி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 1/4 கப்புக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் 7-8 முந்திரி எடுத்து 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா பொரிச்சுக்கலாம். அது கூடவே 7-8 திராட்சை, உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் இப்போ முந்திரியையும் திராட்சையையும் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே போல் பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சுட்டு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அந்த நெய்யில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இது கூட நல்லா சுடு தண்ணி ஒரு 3 கப் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துர்லாம். இப்போது தண்ணி நல்லா வற்றி ரவை நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் இல்லைனா 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது மீடியமாக இருக்கும். இப்போது ஜீனி நல்லா கரைஞ்சி இலகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலரும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரியையும் திராட்சையையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான கல்யாண வீட்லலாம் செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு கேசரியை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.